This is from Crescent Nursery and Primary School, Tanjavur. To get our latest and updated videos, kindly click on subscribe button to subscribe and bell button to get notification for latest videos. Click on like button and input your suggestions too. Thanks. இது போன்ற புதிய மற்றும் பதிவேற்றப்பட்ட காணொளிகள் நீங்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பொத்தான் மற்றும் புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்பை பெற பெல் பட்டன் மணி பொத்தானையும் மறக்காமல் சொடுக்கவும். பயனுள்ளதாக இருப்பின் லைக் பட்டனை சொடுக்கி இக்காணொளியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. This one is Science Standard 5 Term 1 Unit 1 Division 1 and Part 1. The Part 1 we are going to see the digestive system with explanation in Tamil. தமிழில் விளக்க உரையுடன் நாம் பாடத்தை காணப்போகிறோம். பருவம் 1 அலகு 1 தொகுதி 1 பகுதி 1 உணவு செரிமான அமைப்பு தமிழில் விளக்க உரையுடன். சரிங்களா? அடுத்தது, and in this lesson we are going to see this index is this has 4 units. Okay, and the topics are organ systems, matter and materials, energy, science in everyday life. Okay, only 30 pages we have to read for this term. This one is organ system, உடல் உள்ளுறுப்புகள், matter and materials, மூலக்கூறுகள் மற்றும் பொருட்கள். அடுத்தது எனர்ஜி, ஆற்றல் அல்லது சக்தி. அடுத்தது சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற 4 தலைப்புகளில் அலகுகளில் நாம் நம்முடைய பாடத்தை பார்க்க போகிறோம். Now one is organ systems, உறுப்பு அமைப்புகள். Learning objectives. What is learning objectives? இந்த பாடங்களை படித்த பின்பு நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை பற்றி, என்ன தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறோம் என்பதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. After completing this session, the student will be able to know about the different organ systems of human body. Next one is identify different organs, understand the functions of different organs. அதாவது மனித உடலின் பல உறுப்புகள் பற்றிய அறிதல் மற்றும் புரிதல், மனித உடலில் உள்ள உறுப்புகளை இனங்காணுதல், மனித உடலில் உள்ள பல உறுப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை அறிதல் மற்றும் புரிந்து கொள்ளல். சரியா? இப்போது நாம் பாடத்தில் செல்வோம். Introduction. We get energy from our daily activities. We get energy from daily activities from the food we eat. How is the food converted into energy? It is through the process called digestion. After we eat the food, waste products are removed from the body. The process involved in this is called excretion. We need oxygen to survive. Our body gets oxygen through the process called respiration. These processes are carried out by the different organs in our body. Different organs from the organ systems, different organs form the organ systems. In this lesson, we will study about different organ systems in our body and their functions. Okay,
இதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம். அறிமுகம். we get energy from our daily activities. We get energy for our daily activities from the food we eat. நாம் நம்முடைய தினப்படியான நாள்தோறும் நாம் இயங்க தேவையான உறுதி அல்லது சக்தி எதிலிருந்து கிடைக்கிறது? நாம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கிறது. How is the food converted into energy? எப்படி இந்த உணவு உறுதி அல்லது சக்தியாக மாற்றப்படுகிறது? It is through the process called digestion. செரிமானம் என்னும் ஒரு செயல்முறையால் இந்த உணவு நமக்கு உறுதி சக்தியாக மாற்றப்படுகிறது. After we eat the food, waste products are removed from the body. நாம் உணவை உண்ட பின், அது செரித்த பின், அதில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன, உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. The process involved in this is called excretion. இந்த செயல்முறைக்கு, கழிவுப் பொருள்களை வெளியேற்றும் செயலுக்கு கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல் என்று பெயர், எக்ஸ்கிரீஷன். We need oxygen to survive. நமக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் எனக்கூடிய மூச்சுக்காற்று, பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் பிராணவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சுக்காற்று உயிர் வாழ நமக்கு தேவை. Our body gets oxygen through the process called respiration. நம்முடைய உடல் நமக்கு தேவையான இந்த மூச்சுக்காற்றை, ஆக்சிஜனை எப்படி பெறுகிறது? மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுதல் மூலம், மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுதல் மூலம் கிடைக்கிறது. காற்றை, வெளியில் உள்ள காற்றை நம்ம உள்ளே இருக்கிறோம், அதுக்கப்புறம் வெளியில் விடுறோம். ரைட்? The process are carried out by different organs in our body. These processes, இந்த மாதிரியான செயல்முறைகள் நம் உடலில் உள்ள பல உறுப்புகளால் பலவிதமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. These processes are carried out by different organs in our body. Different organs from the organ system, different organs form the organ systems. ஆர்கன் சிஸ்டம், உடல் உறுப்புகளின் அமைப்பு எப்படியா இருக்குது? பலவித சிறு சிறு உறுப்புகளை ஒன்றிணைத்து உள்ளது. எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும். In this lesson, we will study about different organ systems in our body and their function. இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? வெவ்வேறு நம் உடலின் வெவ்வேறு உறுப்புகளும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்ற செயல்முறைகளையும் நாம் படிக்கப் போகிறோம். இந்த Unit 1 organ system has 5 divisions. They are digestive systems having digestive tract and digestive glands. Respiratory system having airway, the lungs, muscles and respiration. Circulatory system having heart, blood and blood vessels. Excretory system having kidneys, ureter and urinary bladder. Okay, we have 4 types of, the organ systems has 4 types of, now we are going to see it. Okay, the food we eat in the digestive system, four divisions and so on. What are they? Digestive system having digestive tract and digestive glands. உணவு செரிமான அமைப்பு, digestive system இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? Digestive system has digestive tract and digestive glands. இதில் நாம் அறியப்போவது உணவு பாதை மற்றும் உணவை செரிக்க வைக்கும் செரிமான நீர் சுரப்பிகள். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த காணொளியில் வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதில் நாம் அறியப்போவது காற்று வழி, ஏர்வே, the lungs, நுரையீரல், மூச்சுக்கான தசைப்பகுதி, அதாவது மசில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். இதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுக்கடுத்த பகுதி சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹேவிங் ஹார்ட், blood and blood vessels.
குருதி சுற்றோட்ட அமைப்பு அல்லது இரத்த சுற்றோட்ட அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் நாம் அறியப்போவது குருதியம், அதாவது இதயம், குருதி இரத்தம், குருதி அல்லது இரத்தம் மற்றும் குருதி இரத்த குழாய்கள் பற்றியும் நாம் அறிவோம் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் we will be knowing உடலின் கழிவுகள் வெளியேற்றும் அமைப்பு. இதில் நாம் அறியப்போவது சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை பற்றி அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன வைப்பீங்கன்னா அப்புறம் the food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. These similar molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. The digestive system can be divided into two, that is digestive tract, digestive gland. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பொருள் என்று தமிழில் பார்க்கலாம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் உணவு செரிமான அமைப்பு. நாம் உண்ணும் the food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. நாம் உண்ணும் இந்த உணவு கார்போஹைட்ரேட் என்ற கரிமப்பொருள் அல்லது மாவு பொருள்னு சொல்லுவாங்க. கரிமப்பொருள், புரோட்டீன் என்ன, புரதம், அண்ட் ஃபேட்ஸ் கொழுப்பு ஆகிய கூட்டுப் பொருட்களை அடக்கியது. சரியா? They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. நாம் உண்ணும் உணவு என்ன ஆகணும்? குளுக்கோஸ் சர்க்கரை சத்து பொருளாக மாற்றப்படணும், அமினோ அமிலங்களாக மாற்றப்படுகிறது, ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலங்கள் என்றும், கிளைசரால் கழிக்கரை அல்லது கிளிசரால் என்றும் மாற்றப்படுகிறது. இப்படி simpler molecules. These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. இவ்வாறு பகுக்கப்பட்ட சிறு சிறு துகள்களாக மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் blood and lymphs. bloodனா என்ன? குருதி அல்லது இரத்தம் சொல்லுவாங்க. or lymph நிணநீர்கள். இது என்ன பண்ணுது? இந்த சத்து பொருட்கள் எல்லாம் குருதி இரத்தமோ என்ன நிணநீரும் அப்படியே உறிஞ்சி அப்படியே தன்னோட கலந்துக்கிட்டு அதெல்லாம் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சென்று நமக்கு தேவையான வலு, உறுதி அல்லது சக்தியை தருகிறது. சரிங்களா? The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. இவ்வாறான கடினமான கூட்டுப் பொருள்களை பகுக்கப்படாத கூட்டுப் பொருள்களை பகுக்கப்பட்ட சிறு சிறு துகள்களாக மாற்றப்படும் செயலுக்கு டைஜஷன். ஓகேங்களா? பேர் தான் செரிமானம் செய்யப்படுதல் அப்படி என்று பொருள். The digestive system can be divided into two. இந்த செரிமான அமைப்பானது இரு வகையாக நாம் காணலாம். ஒன்று என்ன? டைஜஸ்டிவ் ட்ராக்ட் செரிமான வழித்தடம் அல்லது செரிமான பாதை அப்படின்னு சொல்லலாம். டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் செரிமானம் செய்வதற்கு உதவும் செரிமான நீர் சுரப்பிகள், கிளாண்ட்ஸ். சரிங்களா? செரிமான நீர் சுரப்பிகள். சரிங்களா? இங்கே பார்க்கலாம். அடுத்த பக்கத்தில் பார்த்தோம்னா என்ன இருக்குது பார்க்கலாமா? ரைட், let us see what is there in the next page. Digestive tract. Digestive tract we are going to see. Alimentary canal. canalனா என்னப்பா? பாதை அல்லது குழாய் அப்படின்னு சொல்லலாம். alimentary சாப்பிட என்னது? உணவு குழாய் அப்படின்னு சொல்லலாம், பாதை. Okay, now let us see.
It is a coiled muscular tube extending from the mouth to the anus. It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions arranged sequentially. These are mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. இத்தனை இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரியான the correct spelling for esophagus is O has to come, whereas it is not there. I have put it for you. Okay, this is the correct spelling for esophagus. Though it is O is there, O is silent. Now we will see என்ன இதுக்கு என்ன பொருள் என்று பார்க்கலாம். சரிங்களா? டைஜஸ்டிவ் ட்ராக் ஏற்கனவே பார்த்தோம். உணவு செல்லக்கூடிய அல்லது செரிமான வழித்தடம், டைஜஸ்டிவ் ட்ராக்ட். இது என்னென்ன சேர்ந்தது? இட் இஸ் அ காயில்டு மஸ்குலர் டியூப் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த மவுத் டு த ஆனஸ். இது ஒரு குழாய். எங்கேருந்து இப்போ தொடங்குது? வாயிலிருந்து தொடங்கி நம்முடைய பின்பகுதி வெளியேற்றம். காலையில் போய் நம்ம வாஷ்ரூம், அதாவது கழிப்பறையில் போய் கழிவெல்லாம் கொடுப்போம் இல்லையா, பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன சொல்லுவாங்க? பி. அது செய்துட்டு வர்றது, அதுக்கு பேர் ஃப்ரம் ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a coiled muscular tube extending from the mouth to anus. வாயிலிருந்து ஆசன வாய், ஆசன வாய்னாக்கா வாய் முதல் கழித்துளை வரை உள்ள குழல் போன்ற பகுதிக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions. இது எத்தனை, இதோட நீளம் என்னவா இருக்குது? 6 to 9 மீட்டர் நீளமா, 9 மீட்டர்கள் நீளம். அது மட்டும் இல்லாமல் வெறும் குழாய் மாத்திரம் இல்லாமல் அதில் என்னென்ன இருக்குது? நிறைய ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன்ஸ், தனிச்சிறப்பு வாய்ந்த கோட்டப்பகுதிகள். சரிங்களா? வரிசையாக அளிக்கப்பட்டுள்ளன. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். Arranged sequentially, these are mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. சரிங்களா? என்னென்ன இருக்குது பாருங்க. மவுத்துனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? வாய். பக்கல் கேவிட்டி வாயின் முன்பகுதியில் உள்ள ஒரு அறை போன்ற, அதில் என்னென்ன இருக்குது? நம்மளுடைய நாக்கு இருக்குது, பற்கள் இருக்குது, கன்னத்தின் உள்கண்ணத்து சதைகள்லாம் இருக்குது. இதில் வாயில் போட்டால் என்ன பண்ணும்? வாய் உணவு கொண்டு போய் வாயில் வச்சோடனே உடனே அப்படியே பிடிச்சிக்கும், வாய்க்குள்ளே வச்சுக்கும், அப்படியே ஒரு பை மாதிரி வச்சுக்கிட்டு அரைக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அது சொல்கிறது என்ன பேர்? பற்களால் அரைப்பதற்கு மெல்லுதல் அப்படின்ற பேர். அதே நம்ம செய்வோம். செய்துட்டு அப்போ என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. வாய், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி, ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ் என்னன்னா உணவு குழல். சரிங்களா? ஈசோஃபேகஸ் உணவு குழாய் அல்லது உணவு குழல். அடுத்தது என்ன வருது? கிளான்ஸ் எல்லாம் வருது. இங்கே என்ன? சப்லிங்குலர் கிளான்ஸ், சப்லிங்குவல் கிளான்ஸ், பேரோட்டிட் கிளான்ஸ், சப்மேண்டிபுலர் கிளான்ஸ். இது பின்னாடி பார்க்கலாம். ஈசோஃபேகஸ் வருது. அதுக்கு என்ன வருது? அதுக்கப்புறம் நேராக இங்கே வருது, வயிற்றுக்குள்ளே வருது. வயிற்றுக்குள்ளே வந்த பிற்பாடு அதுக்குள்ளே என்ன பண்ணுது? இந்த லிவர் என்ன செய்து வச்சுருக்கோம்? பைல் அப்படிங்கிற ஒரு நீரை சுரந்து வைத்திருக்கும். அது வந்து கால் பிளாடர், பித்தப்பை. பைல்ங்கிறது பித்த நீர். இந்த பித்த நீரை கால் பிளாடர் என்ற இடத்தில் சேகரித்து வைத்திருக்கும். உணவு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? இந்த கால் பிளாடர் இந்த வயிற்றுக்குள்ளே போயிடும். ஓகே, this is our stomach. Stomach is not shown here. I will show you. I will write this. This is our stomach. It's a big stalk, like a big it's our MSCH இல்லையா? அது சரி.
stomach. இதுதான் நம்ம வயிற்று பகுதி. உங்களுக்கு தான் போய் நம்மளுடைய உணவு our food is stored here for some time and being grinded here, அரைக்கப்படுகிறது. அது கால் பிளாடர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே ஸ்ப்ளீன்னு ஒன்று இருக்குது. அது அதுக்கு பேர் மண்ணீரல் அப்படின்னு பேர். அந்த மண்ணீரலும் அதுக்குண்டான நீரை சுரக்கிறது. இதெல்லாம் போய் என்ன பண்ணும், இந்த வயிறு ஸ்டொமக் இருக்குது இல்லையா, அதோட உணவோடு சேர்ந்து உணவு அரைக்கப்படும் வயிற்றுக்குள்ளார. அது எப்படி அரைக்கப்படும்னு பின்னாடி பார்க்கலாம். அரைக்கப்படும் அந்த உணவு அரைக்கப்பட்டு செரிக்கப்பட்டு வயிற்றிலேயே முதல்ல என்ன பண்ணும், நிறைய சத்துகள் இரத்தத்தால் உறிஞ்சப்படும். அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக slowly the food will come out, the digested food will come out to the small intestine, ரைட்டுங்களா. This small intestine further available food materials, that is digested food materials, they will be having some energy, see, that will be taken here also. இங்கேயும் என்ன பண்ணுவாங்க, இந்த குடல்லையும் கூட செரிமானம் நடக்கும். நடந்த பிற்பாடு மெதுவாக செரித்த உணவு முழுவதும் எங்கே போகும், பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த மணி மாதிரியும் இருப்பாருங்க, இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். அங்கே போயிட்டு அப்படியே மெதுவாக நகர்ந்து கடைசியாக என்ன ஆகும், இங்கே ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்டம்னா என்ன, மலை, அதாவது கழிவுகள் தங்குமிடம், மலக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவுகள் இங்கே அப்படியே நின்றுக்கும். அது நிற்கலன்னா என்ன ஆகும், நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அப்படியே நம்ம மலம் கழித்து கொண்டே போக வேண்டும், புரியுதா. அதனால தான் அங்கே கொஞ்ச நேரம் நிற்கும். அது செரிமானமான உணவு இந்த ரெக்டத்தில் சிறிது நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ அந்த உணர்ச்சி தோணுதோ அப்போ நம்ம பாத்ரூம் போய் நம்ம உணவு கழிவுகளை ஆனஸ் வழியாக வெளியேற்றுவோம். இதுக்கு பேர் ஆசனவாய். ஓகே, now we will go here, see here, mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, anus. Everything has been given here and I have explained this picture also in Tamil. Okay, see, do you know there are some organisms which live in the digestive systems of animals? For example, tapeworm lives in the human intestine. See, there are some organisms which live in the digestive systems of animals. சில உயிர்வாழ் பிராணிகள், என்ன உயிர்வாழ் இனங்கள், விலங்கினங்கள் நம்முடைய சிஸ்டத்துக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கலாமா, சரிங்களா. அதுக்கு என்ன பேர், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள், டேப் வார்ம், நாடாப்புழுக்கள், lives in the human intestine. நம்மளுடைய நாடாப்புழுக்கள் எங்கே வாழுது, நம்முடைய குடலில் வாழுது. நைட்டிலலாம் சில குழந்தைகள் நிறைய ஜீனி இனிப்பு பண்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும், தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவிலிங்க இச்சிங் டாடி, இச்சிங் மம்மி அப்படின்னு அழுவாங்க. வேறு நிறைய ஆயிடுச்சுன்னா ரொம்ப தாங்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் என்ன, டேப் வார்ம். இதுக்கு நம்ம மருத்துவரிடம் சென்று டாக்டரிடம் we should go to doctor and take medicines for this. மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி உண்ண வேண்டும். Now we will see digestive glands. Digestive glands அப்படின்னா என்ன, செரிமான நீரை சுரக்கும் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 3 important digestive glands associated with the process of digestion are salivary glands, pancreas, liver. Okay, these 3 is associated with the process of digestion. Salivary glands secrete saliva which moisten food. Saliva contains enzymes which break down complex starch into simple carbohydrate molecules. Pancreas produces
pancreatic juice which contains digestive enzymes for digesting fats, proteins and carbohydrates. Liver produces bile for the digestion of fat. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எது எது என்னென்ன வேலையை செய்கிறது. salivary glands. salivary glands என்னென்ன, நம்ம வாயில் எப்போவுமே என்ன ஊறிக்கிட்டு இருக்கும், எச்சில் ஊறிக்கொண்டிருக்கும். இந்த எச்சில் எங்கே ஊறுது, வாயில். அது எங்கெங்கே உருவாகுது அப்படின்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், எச்சில் எங்கெங்கே உருவாகுது, பேரடைட், இங்கே சப்லிங்குவல் கிளாண்ட்ஸ். சப்லிங்குவல்னா என்ன, நம்மளுடைய நாக்கின் அடியில். லிங்குவல் அப்படின்னாக்க நாக்கு, சப்லிங்குவல் நாக்கின் அடியில். சப்மேண்டிபுலர் கிளாண்ட்ஸ், நம்முடைய தாடை இருக்குது, தாடையின் அடிப்பகுதியில், உள்பகுதியில், அடிப்பகுதியில் என்ன இருக்குது, இந்த சுரப்பிகள் உள்ளன. பேரட்டாய்ட் கிளாண்ட்ஸ், பேரோட்டிட் கிளாண்ட்ஸ். இந்த பேரோட்டிட் கிளாண்ட்ஸுங்கிறது வாயின் மேல் அன்னம் உள்ற தொண்டைக்குழிக்குள்ளற மேலே அன்னத்தில் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து என்னென்ன சுரக்குது, உமிழ்நீர் சுரந்து முதலில் வாயில் என்ன பண்ணோம், அப்படியே நம்ம அரைக்க இந்த கார்போஹைட்ரேட் salivary glandsலேருந்து என்ன ஆகுது, இந்த salivary glands secrete saliva which moisten the food. முதல்ல அந்த உணவை என்ன பண்ணுது, ஈரமாக்குது. இப்போ நம்ம பிஸ்கட், ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்றோம், அது எப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஆனால் சாப்பிட சோறு எப்படி இருக்கும், அதில் குழம்பு ஊற்றி, ரசம் ஊற்றி, தயிர் ஊற்றி அதெல்லாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் ஈரமாக இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த ப்ரெட்டு, பிஸ்கட் அப்படியான காய்ந்த பொருட்கள் வாய்க்குள்ளே போனால் என்ன ஆகும், அதை நம்ம வாயிலேருந்து அந்த சுரக்கக்கூடிய சுரப்பின் உமிழ்நீர் அதை ஈரமாக்குகிறது. moisten food. எதுக்கு, பல்லல் அரைக்கணும் இல்லையா, அதனால். saliva contains enzymes which break down complex starch into simple carbohydrate molecules. இது என்ன பண்ணுது, இந்த saliva break down complex starch, பகுபடாத உணவுப் பொருள். ஸ்டார்ச்னாக்கா கரிமப் பொருள், மாவு பொருட்களை சிறு சிறு துண்டுகளாக, கார்போஹைட்ரேட் கரிமப் பொருள்களாக, மாலிக்யூல்களாக மாற்றுகிறது. pancreas produces pancreatic juice. ஓகே, pancreas எங்கே இருக்கு பார்த்தோம், இங்கே இருக்கு பார்த்தீங்களா. நம்ம pancreas எங்கே பார்த்தோம், இந்த வயிற்று பகுதிக்கு அருகில், மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர், மண்ணீரல். ஓகே, pancreas கணையம், மண்ணீரல், அது கணையம்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது என்ன, வாட் இட் ப்ரொடியூஸ், இட் ப்ரொடியூஸ் மண்ணீரல் என்ன ஒரு நீரை தருகிறது. அதுவும் அது என்ன பண்ணுது, அந்த நீர், அந்த என்சைம், pancreas produces pancreatic juice which contains digestive enzymes for digesting fats, proteins and carbohydrates. அது கொழுப்பையும் புரோட்டீன்ங்கிற புரதத்தையும், கார்போஹைட்ரேட் கரிமப் பொருட்கள், மாவு பொருட்களையும் நொதிக்க வைத்து செரிக்க வைக்க உதவுகிறது. லிவர், லிவர் எங்கே பார்த்தோம் நம்ம, இங்கே இருப்பார், இதுதான் லிவர். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. பெருசாக இருக்கும், அது நம்ம உடம்புலேயே இருக்கிற பெரிய பகுதி இதுதான். இதான் ஏற்கனவே சொன்னேன், இட் ப்ரொடியூசஸ் பைல், the bile is stored here in gallbladder. The gallbladder பித்தப்பைன்னு சொல்லுவாங்க. The gallbladder releases bile into the stomach for digestion. அடுத்தது என்ன, liver produces bile for digestion of fat. இது நமக்கு என்ன பண்ணுது, பைல் பித்த நீரும் கொடுக்குது. இந்த கால் பிளாடர் சேர்த்து வச்சு கல்லீரல் வருது, அதிலிருந்தும் நமக்கு செரிக்குது. எது செரிக்குது, டைஜஷன் ஆஃப் ஃபேட். எந்தெந்த கொழுப்பு செரிக்கப்பட முடியாத இருக்குது கொழுப்பு, அது எல்லாத்தையுமே அந்த பைல்ங்கிற பித்த நீர் செரிக்க வைக்கிறது. Now you see there. Do you know what should I know? The 3 pairs of salivary glands
Parotoid, sublingual, and submandibular glands secrete approximately 1.5 liters of saliva every day. ஒவ்வொரு நாளும் இந்த சலைவா பித்தநீர் எவ்வளோ சுரக்குது? 1.5 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட 1.5 1.5 லிட்டர் சுரக்குதாமா. இங்கே வாயில் எங்கே இருக்குது? வாயில் என்ன இருக்குது? வாயில் என்ன இருக்குது? 3 கிளான்ஸ்னால் 3 சுரப்பிகள் இருக்குது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்லிங்குவல் நாக்கு கடியில், சப்மேண்டிபுலார் தாடைக்கடியில், பேரோட்டாய்ட் மேல் அன்னத்தின் பகுதியில். சரிங்களா? இத்தோடு இந்த பாடத்தை நாம் முடித்துக்கொள்வோம். இதற்குண்டான வினாவிடைகளை நாம் காண்போம். ஓகே, ஸ்டாண்டர்ட் 5. It is going to be in English only, no Tamil translation. Already everything I have translated into Tamil. Standard 5, Term 1, Unit 1, Division 1, Organ Systems. Right? Part 1, Digestive System. Choose the correct answer. What is the length of the alimentary canal? You have to write which one is correct. 6 to 9 meters, 9 to 11 meters, 3 to 5 meters. From where we get energy for our daily activities? Sun, moon, food we eat. Which one is correct? You have to select it. What is the name of the gas in the air that we need to survive? Okay, what is the name of the gas in the air we need to survive? Atmosphere. Nitrogen, oxygen, carbon dioxide. Which one is correct? You have to choose and write. Fill in the blanks. A group of organs together make up of and what? You know, already you have seen. The digestive system can be divided into 2. They are 1 digestive dash, 2 digestive dash, right? 3 digestive tract is a coiled tube. Okay, digestive tract is a coiled dash tube. You have to find out what is what. Salivary glands secrete, okay, what? That you have to write it here. Okay, say true or false. In the digestive system, the length of digestive tract is 10 to 15 meters. Is it correct? If it is correct, you write true, otherwise false. The digestive glands are salivary glands, pancreas, and liver. Is it true? If it is true, you write true or false here. Salivary glands secrete saliva which hardens food. If it is correct, you write true. If it is not, wrong. That is false. Circle the odd one. Mouth, pharynx, lungs, buccal cavity. Which one is not connected to these? You have to find out and round it out. Circle out. Anus, second one is anus, heart, intestine, stomach. Which one is not correct? You have to round it up. Third one is bile, saliva, water, and pancreas. Here, which one is correct? Which one is not correct? You have to round it up. Here, fourth one is fats, blood, proteins, and carbohydrates. Okay, we have to find it out which one is not included in this. Okay, this is not included, right? Match the following. Digestive system, in one side digestive system, digestive tract, parts in digestive system, liver produces, like that. Here answer is there, it is jumbled one. You have to match them correctly. Mouth, bile, digestive tract, and digestive glands, alimentary canal. Okay, this one you have to do it, right? Answer briefly. Name the 3 pairs of salivary glands. Already we had told. What is the function of pancreatic juice? Name the digestive juice produced by liver. Name the living organism which lives in our digestive system. How many liters of saliva we produce every day? Okay, answer in detail. Long answer, that one is short answer, this one is long answer. Name the parts of digestive tract. List the function of digestive system. Here I have worked answers for this. You verify with your answer, right? Choose the correct answer. What is the length of the alimentary canal? It is 6 to 9 meters. From where we get energy for our daily activities? Food we eat. What is the name of the gas in the air that we need to survive? Is oxygen.
Fill in the blanks. A group of organs together make up an organ systems. It is not correct. It has to be written yes here. Organ systems. Okay. Organ systems. We have to write. We have to add yes here. Organ systems. The digestive system can be divided into two. They are digestive tract, digestive glands. Digestive tract is a coiled muscular tube. Digestive tract is a coiled muscular tube. Salivary glands secrete saliva. Okay. Say true or false. In the digestive system, the length of digestive tract is 10 to 15 meters. Is false. It is 6 to 9 meters. The digestive glands are salivary glands, pancreas and liver. It is true. Correct. Salivary glands secrete saliva which hardens food. Which hardens food is false. It moistens the food. Right. Now circle the odd one. Mouth, pharynx, lungs, buccal cavity. So these are all A, B, D is digestive system. Lungs is not there. Anus, heart, intestine, stomach. So anus, intestine, stomach is in digestive system. Heart is not there. Bile, saliva, water, pancreas. Bile, saliva, pancreas are in digestive system. Water we have not seen there. Fats, blood, protein, carbohydrates. Fats and protein, carbohydrates are complex foods, and in this blood is not there. Match the following. This one: digestive system, digestive tract and digestive glands. Digestive tract is alimentary canal. A part in digestive system is mouth. Liver produces bile. Okay. Answer briefly. Name the three pairs of salivary glands: parotid, sublingual, submandibular. What is the function of pancreatic juice? It digests fats, proteins and carbohydrates. Name the digestive juice produced by liver is bile. Name the living organism which lives in our digestive system is tapeworm. How many liters of saliva we produce every day? It is approximately 1.5 liters. Answer in detail. Name the parts digestive system. Name the parts in digestive tract. Mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. You have to write in this order only. Okay. List the functions of digestive system. The food we eat through our mouth is moistened by saliva. The saliva breaks down the complex starch into simple carbohydrate molecules. The food travels through esophagus into stomach. Inside stomach, the pancreas juice breaks the fats, proteins and carbohydrates. The bile from liver digests fat. All the nutrients are absorbed in the stomach, small intestine and large intestine to give us energy. Okay, with this we will finish our lesson. Okay, if you like this video, please click on subscribe button and bell button too. Okay, click on like button and put your suggestion to improve our performance. Thank you.